கேட்கிற செய்திகள் எல்லாத்தையும் நீ ஆசீர்வதி எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியாக நீ பொறுப்பெற்று வருகிறேன். ஆண்டவரே நீ வந்து கொண்டிருக்கிற ஆசீர்வதி ஆண்டவரே, பலதரப்பட்ட ஆசீர்வதிகளை வந்து கொண்டிருக்கிற விரைவில் அழைத்து வாருங்கள் ஆண்டவரே. ஆண்டவரை ஜெயிக்கிறோம் ஆண்டவரே, நாளைக்காக ஜெயிக்கிறோம், நாளைக்காக மழை கொட்டியதற்காக நன்றி சப்பா. விரோதத்துக்கு நம்ம சொல்கிறோம் சங்கீதம் 86. கர்த்தாவே, உங்கள் செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டதும் நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்த வருவமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தை சத்த செய்யும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டறிந்தீர். உமது விகரம் எல்லாம் உம்முடைய விதிகளுக்கு ஒப்புமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரே, மகத்துவம் அதிசயங்களை செய்யுமாயிருக்கிறார். நீ ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்து பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அதிகாரங்கள் என் விரோதமாக இருக்கிறார்கள். குடும்பத்தினரை கண்டதால் என் பிராணனை ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூர்ண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். உமது வல்லமை உமது அடியனுக்கு அருள், உமது அடியனை குமாரை ரட்சியும். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை எதிர்க்கிறது என் பகைஞர் அன்றே வெட்கப்படும்படி எங்களை அனுகூலமாக ஐந்தாவதே நான் அமைத்தரும். என்ன பண்ணுறாங்க? நன்றி என்று சொல்லுகிறோம்.
ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலை வார்த்தையை உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமாக இருக்க, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்பட்ட நீர் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு செடியில் வந்து கொண்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே, வார்த்தைக்கு வந்து கொண்டிருக்கிறவங்களே பெரிய அழைத்து வாருங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை சுகமாக பாதுகாக்கிறீர்கள். நன்றி இயேசுப்பா. நாங்கள் உங்கள் கேள்விகள் ஆண்டவரே, உங்கள் கேள்விகள் உங்கள் கேள்விகளுக்கு ஒரு குறையாத எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களே. மாறக்கூடாத காரியம் ஒன்றுமே நீங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மொழி எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் நினைச்சா எங்களுடைய வாழ்க்கையில் மாறுவீர்கள். எங்களோடு எப்போ ஆண்டவர் பேசுகிறார்கள், எங்களையும் வந்து பேசுனாங்க. நீ பேசணும் நாளைக்கெல்லாம் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ பேசி எங்கள் குறித்து என்ன சுத்தம் வைத்திருக்கிறார்கள், சுத்தத்தின்படி எங்கள் வழி நடத்தும் ஆண்டவரே. நீரே எங்கள் ஜீவன் ஆண்டவரே. கோயில் குற்றம் எல்லாவற்றையும் பேசி கொடுக்கணும் ஜீவன் நடத்துகிறார்கள். இப்போது கூட நம்ம வேலை சார்பில் வந்து பேசினார் இன்னொன்று சொல்வா எல்லாத்தையும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? சாப்பிட்டு இருக்கீங்க. சத்தமா சொல்றா வீட்டில் சாப்பிட்றாங்க இல்லையா? சரி, போய் நல்லா சாப்பிட்றேன். ஓகே. இன்னும் கிறிஸ்மஸ் இன்னும் 2 மாதம் தான் இருக்கு. எல்லாரும் சர்ச்சுக்கு வாங்க. அது குறித்து எல்லாம் ப்ரே பண்ணுங்க. எல்லா தேவைகளையும் கரெக்டாக சொல்லிக்கணுங்க. ப்ரோக்ராம் நடக்கும், எல்லாம் வாங்க. நீங்கள் தான் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஓகேவா? டான்ஸ் பாட்டு எல்லாமே இருக்கு, எல்லாம் வாங்க. ஓகேவா? இன்னைக்கு வேற வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா கொரிந்தியர் 1வது அதிகாரம். இது வந்து யார் எழுதுனா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறது. யார் எழுதுறாங்கன்னா கொரிந்தி பட்டணத்துக்குள்ள அந்த மக்களுக்காக எழுதுறாரு. ஓகேவா? நான் வாசிக்கிறேன், வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு உங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எழுதுகிறார். இது வந்து பவுல் எழுதுறாரு. முதல் வசனத்தில் பாருங்க. அப்போஸ்தலனாகிய அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் 2 பேர் அந்த வந்து கொரிந்தி பட்டணத்தில் உள்ள மக்களுக்காக எழுதுறாங்க. அங்கே வந்து அவரும் வந்து பவுலும் அவனோட சகோதரன் வந்து பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். அவர் வந்து இயேசுவினால அழைக்கப்பட்டு அந்த கொரிந்தி பட்டணத்தில் உள்ள மக்களுக்காக அவர் வந்து அவருடைய வார்த்தையை எழுதுறாரு. 3வது வசனம் படிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. முதல் வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்ம மக்களுக்கு அடுத்து வந்து 4வது வசனம். கிறிஸ்துவை பற்றி சாட்சி உங்களுக்கு தரப்படுத்தப்பட்டபடி நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ண உள்ளவாக்கப்பட்டிருக்கப்பட்டால் அவர் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை யோசிக்கிறேன். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க சாட்சி வந்து எல்லாத்தையும் அந்த மக்களுக்காக சொல்றாரு. அவர் மூலமாக உங்களுக்கு அழைக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நாம் என்ன நோக்கத்தாக அழைக்கப்பட்டோமோ அந்த கிருபைக்காக அவர் குறித்து சொல்றாரு. எப்பொழுதும் என் தேவனை சோதித்திருக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு குறைவில்லாதவர்களால் நம்முடைய கர்த்தரை இயேசு
ஏகமானதும் ஏகோசனையும் உள்ளவர்களாய் பொருந்தியாகவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு பற்றி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, அந்த மக்களுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும். ஒரே காரியம்னா நம்ம எல்லாரும் ஒரே அவருடைய வார்த்தையை மட்டும் பேசணும்னு சொல்றாங்க. பிரிவினைகளே இல்லாமல், பிரிவினை இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அடுத்த பேசிட்டு அப்படி இல்லாமல் சேர்ந்து ஏகமானாலும் ஏக யோசனையும் ஒரே யோசனை ஒரே சிந்தனையில் இருக்க அவர்களை பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு எல்லாரும் கூட்டி சொல்றாரு அந்த பவுல் அந்த மக்களுக்கு. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் ஒன்றென்று குலோவியானும் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. எங்க அறிவிக்கப்பட்டதுன்னா வீட்டார் இடத்துல இந்த மாதிரி இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க. அதை பற்றி அங்கே பவுலுக்கு இந்த ஒரு வார்த்தை இருக்குது. அதனால அடுத்து 12 உங்களை சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போல்லாவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். ஒருவருக்கு இந்த மாதிரி பிரிவினையை பற்றி பேசுவாங்க. அதனால அவர் தெளிவாக சொல்றாரு. நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். அவர் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலும் உங்களுக்கு சிலுவையிலே அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க அதுக்கு என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்குமேயின்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறது. இதற்காக தேவன் சோத்திருக்கிறேன். தேவனுக்காக இவங்க ஞானஸ்தானம் அவங்க இருக்காங்க. மக்கள் கேட்குற ஞானஸ்தானம் எப்படிங்கிற என்ன அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க. நான் கிறிஸ்துவுக்கும் கைவுக்குமே இன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறது. இதற்காக தேவன் சோத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய கிறிஸ்தாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததில்லை. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். அடுத்து ஞானஸ்தானம் கொடுக்கும்படிக்கு கிறிஸ்து என்னை ஞானஸ்தானம் கொடுத்து பவுல இயேசு கிறிஸ்து அழைக்கல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவோ அனுப்பினார். சுவிசேஷம் நம்ம பைபிள் வாக்கியம் அந்த மக்களுக்காக அறிவிக்க அனுப்பினார் பவுல. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சவுலுவை ஞானமில்லாமல் பிரசங்கிக்க அனுப்பினார். அவருடைய சிலுவையை அவருடைய கஷ்டத்தை வீண் போகாதபடிக்கு பவுல் அந்த செய்தியை அந்த மக்களுக்கு எல்லாரும் சொல்றாரு. சிலுவை பற்றி உபதேசம் கொடுத்து போகிறதுக்கு பைத்தியமாக இருக்கிற ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலமாக இருக்கிறது. அந்த ஞானிகளுடைய ஞானத்தை நான் அளித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானம் எங்கே? வேத பாடல்கள் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் வைத்தியமாக்கவில்லையா அப்படின்னு அந்த மக்கள் கேட்கிறாங்க. எப்படின்னா தேவ ஞானத்தை கேட்டபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்க தேவனை பிரியமாயிற்று. இது நிறைய பேர் இந்த பைபிள் வார்த்தையை தப்பான சொல்லுறதுனால அவங்களுக்கு அந்த தேவனுடைய கிருபையும் ரட்சிப்பையும் எதுவுமே கிடைக்கல. அது ஒழுங்கா கசைக்கணும்னு சொல்றாங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடையாளரையும் கிரேக்கருக்கு வைத்தியமாயும் இருக்கிறார். அங்க அவங்க அந்த நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் உண்மையான தேவனை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். யூதருடைய இடர்களும் கிரேக்கருக்கும் பைத்தியமாக இருக்கிறார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த கிரேக்கரை யூதர்களும் ஆயிலும் யூதரனாகிலும்
தேவ ஞானமும் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. அவருடைய வேத வார்த்தையில அதிகம் பிரியமா இருக்கிறது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. நாம் பைபிள் வார்த்தையா அவருடைய விசுவாசத்தினால இருந்தோம்னா மனுஷனுடைய ஞானத்திலும் அதிகமான ஞானமும் இருக்கும். தேவனுடைய பாக்கியம் என்னப்படுவது மனுஷனுடைய பாக்கியத்தினால் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அணைகிறீர்கள், வல்லவர்கள் அணைகிறது, பிரபுக்கள் அணைகிறது. ஞானிகள் வெக்கப்படும்படி தேவான உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவீனம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன உலகத்தில் பலவீனமானவைகளை தேர்ந்தெடுத்தார். உள்ளவர்கள் அவமாக்கும்படி உலகத்தின் ஈவான்களையும் அற்பமான எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவர்களும் தேவன் தெரிந்து கொண்டார். நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு, எல்லாமும் என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, அதெல்லாம் அது முதலே தெரிந்து கொண்டார். அதனால தான் அந்த மக்களுக்காக அந்த பொருள் அந்த திருச்செய்தியில அழைக்கிறார். மாம்சமான எவன் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுவதற்கு அப்படி செய்தார். மாம்சமான யாவரும் எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுவதை அப்படி செய்தார். அப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுப்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடியே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டப்படத்தக்கதாக. அவரை தேவனால் நமக்கு ஞானமும் அவர்கள் ஆசை சொல்லினா நான் தேவன் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுமானவர் நம்மளை ரசிக்கு வந்தவர்னு சொல்றாரு. இந்த வேலை சொல்லி அருமையான பவுலுடைய வாழ்க்கையை பற்றி நான் கூட சொல்கிறேன். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அந்நிய பாடுகள் போடும். முதலாவது தேவன் ராஜ்யம் நீதியம். ராஜ்யம் என்ன? அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடி யாரெல்லாம் தேடி இருக்கீங்க? விசுவாசோட ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்கன்னா எல்லாமே முடியும். அதுதான் அது சொல்லியிருக்காங்க. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடலாம் பேசல, அது எப்படி தேடலாம் அந்த வகையில் தேடணும். விசுவாசத்தோடு தேடணும். ஒரு மணி நேரம் தேடணும். அப்போ அந்த இதுக்கு இருக்கு. அதுதான் சொல்லுவேன். ஆசிரியர் எல்லாரும் வேலை வார்த்தையை கேட்க நாங்கள் பவுல வாக்கு இன்னொரு கூட பற்றி முதல் 6
அதிகம் 33 பார்க்கலாம். ஆண்டவரே, முதலாவது தேவன் ராஜ்யம் எதுவும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. ஆனால் ஒரு மனதாக தேடுகிறோம், ஒரு மனதாக தேடாமல் 2 மனதாக தேடி நடக்குமா நடக்காதா என்று நாங்கள் உங்களிடத்தில் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மனதாக நாங்கள் உங்களை தேடுகிறோம் ஆண்டவரே. தேடுகிறதுக்கு எங்களை நெருப்படுத்துங்க ஆண்டவரே. ஆனால் அது மட்டும் நோக்கி ஆண்டவரே, விசுவாசமாக நம்பிக்கையோடு எந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணும்போது நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு காலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர் படிக்கும்போது நல்ல நேரத்தையும் நல்ல அறிவியல் ஆண்டவரே, நல்ல நேபசக்தி ஒரு ஆவியை அவங்களுக்கு செலுத்துங்க ஆண்டவரே. நல்ல அணியில் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் என்று சொல்லிக்கிறாங்களே. எல்லாரும் காட்டிலும் உண்மைக்கு ஒரு சமூகத்தை வித்தியாசமாக இருக்கிற பொறுப்பேற்று வெளியாகிறாங்களே. அந்த அவங்க தேவைகள்